அவங்க நம்ம ஏன் வாழ்க்கையில இப்படி ஆனோம் அப்படியே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க ஜோசியம் போய் பார்த்துங்க. நம்ம கத்துக்கிட்டத நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இது அவரோட தொழிலே இல்லை. இவங்களெல்லாம் அடுத்து டாக்டருக்கு அடுத்து இவங்கதான். நாங்க எல்லாருமே உங்களை நம்பிதான் இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையை ஈஸியாகிறதுனா லட்சுமி நாராயணன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே நிறைய பலன் இருக்கும். யாரோ ஒரு ஜோசியர் சொல்ல போகிறது நம்மளே தான் நம்மளுடைய நேரத்தில் நம்மளுடைய நாளை நம்மளே தான் பார்த்து கற்றுக்க போகிறோம். அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் நீங்க யூனிவர்ஸ் பயன்படுத்த முடியுமா? அந்த இன்சிடென்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு நாள் இது நேர்ந்தது அப்படின்னு எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் ஆஸ்ட்ரோ நிவர்த்தி இந்த ஆப்பை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணும்போதே பிஜிபியை வந்து ஒரு அருமையான அஸ்ட்ராலஜியை பற்றி ஒரு அருமையான உண்மை சம்பவத்தை சொன்னாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் அப்படி ஆச்சரியமா இருக்கு. ஆனால் பட் அது உண்மை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சொல்றதுக்கு. நம்ம வந்து நம்ம எல்லாருமே இப்போ என்ன லெவலில் இருக்கோம்னா எத்தை தின்னா பித்தம் தெரியும். இதுதான் உண்மை. எதை சாப்பிட்டா நம்மளோட பித்தம் தெரிஞ்சு நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறது தான் இவங்களெல்லாம் நம்ம தேடி தேடி போகிறோம். இப்போ டாக்டர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு 100% டாக்டர்ஸ் நம்பணும். ஏன்னா வேற வழியே கிடையாது. நம்மளுடைய உள்ள இருக்கிற ஆர்கன்ல என்ன மாதிரி வேலை செய்யுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்றதெல்லாம் டாக்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம பிறந்த நேரத்துல இருந்து இப்போ வரணும் நம்மளை சுற்றி இருக்கிற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம். ஐயா மாதிரி இருக்கிற பெரியவங்கெல்லாம் நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கிறோம். இதுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும். அது வந்து லட்சுமி நாராயணன் சார் தான் தெரியும். இவங்களெல்லாம் அடுத்து டாக்டருக்கு அடுத்து இவங்கதான் ஹாஸ்பிட்டலே போய் அட்மிட் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்து எந்த ஜோசியத்தில் போய் கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்மிட் பண்ணிட்டு வந்தோம், என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி வருவாங்க அப்படிங்கிறத அடுத்து கேட்கறதே நம்ம ஜோசியத்துக்கு தான். அவங்க வந்து அவங்களும் சம்பாதிக்கணும். ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் நியாய தர்மமாக உண்மையை பேசணும். இப்ப ஐயா சொன்னார் பாருங்க ஒரு கதை. அந்த மாதிரி நல்லதே சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். கெட்டதும் இப்படி வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிரகாஷனோட இருக்கலாம். இல்லை இது நடக்கும், நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு தான் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட தான் இருக்கலாம். அதனாலதான் நான் வந்து இப்ப யாரை பார்த்தாலுமே கம்மினா லட்சுமி நாராயணன் சார் சொன்னேன். அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இது மூலியமா நான் சொல்லிக்கிறது உண்மையை பேசுங்க. தயவு செஞ்சு என்ன நாங்கெல்லாம் என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாம உட்காந்துட்டு இந்த பரிகாரங்கிற பேர்ல தப்புதமா சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. அந்த மாதிரி செஞ்சா பரிகாரங்களும் செஞ்சா நாங்கள் அதுல இருந்து ரெக்டிஃபை ஆயிடணுமா அதை சொல்லுங்க. உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க. இதை தவிர நம்ம எதுவுமே கேட்கணும், நம்ம யாருமே கேட்கணும். அதனால நாங்க எல்லாருமே உங்களை நம்பிதான் இருக்கோம். நீங்க சொல்றதா, நீங்க வழிகாட்டுறப்படிதான் நாங்க எல்லாருமே நடக்கிறோம். ஏன்னா காலையில முடிச்ச உடனே இப்பதான் போன் எடுத்தா பாக்கணும். ஐயா சொன்ன மாதிரி நம்ம இதுக்காக போய் உட்கார்ந்து ஃபீஸை கட்டிட்டு அவங்களுக்காக 4 மணி நேரம் வெயிட் பண்ணி அது 6 மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பார்க்க மாட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வரதை விட நீங்க கஷ்டமே படாதீங்க. உங்க போன்லயே டவுன்லோட் பண்ணிக்கங்க. விடிஞ்ச உடனே இன்னைக்கு என்ன நாள், ஓ இதுவா ஓகே இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி நம்ம வேலையை தொடரணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதா இந்த மாதிரி ஆப்.
டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே பலன். ஏன்னா நம்ம கேலண்டர் பிடிக்கும் போது இன்னைக்கு என்ன மகர ராசிக்கு என்ன, கும்பத்துக்கு என்ன, மீனத்துக்கு என்னன்னு நம்ம பார்க்கவும். இன்னைக்கு சந்திராஷ்டமா அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக பேசுவோம். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு அதெல்லாமே நம்ம பார்க்கணும் இல்லையா. அதை விட இது ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து தலைக்கு பக்கத்தில் தான் ஃபோனை வைக்கிறோம். டக்குன்னு எடுத்த உடனே பார்த்துட்டோம்னா அன்னைக்கு நம்ம எப்படி நடந்துக்கலாம், இதுக்கு என்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதான் நம்ம என்ன ஞாபகப்படுத்தி அப்புறம் பரிகாரத்தை பண்ண முடியாது. அதை எல்லாமே நமக்கு ஈஸியாகிறதுக்கு தான் லக்ஷ்மி நாராயணன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காரு. இதனால எல்லாருக்குமே நிறைய பலன் இருக்கும். அதுலேயும் நானும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்க. அவங்களே தான் புரிஞ்சுக்க போறேன், ஒவ்வொருத்தருமே தான் புரிஞ்சுக்க போறேன். யாரோ ஒரு ஜோசியர் சொல்ல போறது நம்மளே தான் நம்மளுடைய நேரத்தில் நம்மளுடைய நாளையும் நம்மளே தான் பார்த்து கற்றுக்க போறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக இருக்காரு. இன்னும் அவர் ஆராய்ச்சிகள் பண்ணணும். இது எடுத்த உடனே அவருக்கு வந்துடல. அவரும் நம்ம ஏன் வாழ்க்கையில இப்படி ஆனோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் ஜோசியம் போய் பார்த்துருக்காரு. அப்படித்தான் எனக்கு அந்த கதையை சொல்லியிருக்காரு. அப்படி போய் பார்த்து இந்த பலதரப்பட்ட ஜோதிடர்களெல்லாம் அவர் போய் பார்த்து அவர் அதன் மூலியமா கற்றுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டத நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தேன். இது அவரோட தொழிலே இல்லை. அவருடைய லைஃப் ஹிஸ்டரியெல்லாம் கேட்டோம்னா நமக்கு அப்படியா அப்படின்னு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ வசதிகள் வாய்ப்புகளோட இருந்தவர் அவருக்கு ஏன் இந்த டவுன்ஃபால்னு கண்டுபிடிக்க போய் அவரு ஜோசியை கற்றுட்டு நம்ம கற்றுக்கிட்டதை நம்மளோட நிறுத்திக்க கூடாது, எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஜோசியம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எல்லாம் நீங்களே கற்றுக்கங்க. நீங்களே டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்களே கற்றுக்கங்க அப்படிங்கிறதுக்காக செஞ்சதுதான். அந்த முயற்சியை கற்றுக்கிட்டு இப்போ இதில் வந்து நிற்கிறாரு. இதோட நிறுத்த மாட்டாரு. ஐயா சொன்ன மாதிரி இன்னும் ரிசர்ச் பண்ணுவார், இன்னும் நுணுக்கமா. அவர் எதுக்கும் சேர்ந்து நுணுக்கமா சொல்லுவாரு. எனக்கு நம்ம அன்னைக்குள்ள யாரே தம்பி அதெல்லாம் வேணாம், இன்னைக்கு எப்படி அதை சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு டிஃபரெண்ட் அடிச்சா போகணுங்கிற மாதிரி கேட்பேன் நான் இன்னைக்கு. ஆனால் பட் சொல்லுவாரு, அந்த 1 hour எனக்கு அது ரிலீஃப் கிடைக்கும். என்ன தம்பி பண்றது, ஒண்ணுமே வேணாங்க, நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுத்துருங்க, இல்லை போற வழியில தேங்காய் வாங்கி யாருக்கா தானம் கொடுத்துருங்க, நீங்க தப்பித்தவர்கள் கூட இதை சாப்பிடாதீங்க, பாயாசம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்க சாப்பிடாதீங்க. சுகர் கண்ட்ரோல் தானா? இல்லை, அது ஒரு சின்ன பரிகாரம். அந்த மாதிரி அதை செஞ்சா இமீடியட்டா அதுல இருந்து ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு சொன்ன மாதிரி அவங்க எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே கற்றுக்கிறதுக்காக தான் ஜோதிடம் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இதுவும் உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். இதோட நிறுத்த மாட்டாரு. அவர் இதுக்கும் மேல இன்னும் சிம்பிளா வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் இன்னும் சிம்பிளா ஆக்கி சந்தோஷமா வாழணும், நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும்னுக்காக ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய ரிசர்ச் மென்மேலும் வளரணும். அதுக்கு அவருடைய குருஜிகளுடைய ஆசீர்வாதம் முழுமையா அவர்கிட்ட இருக்கு. அவரே நாங்கெல்லாம் வந்து சிஸ்டர்லாம் சொல்றோம். நான் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் என் அக்காவை கூப்பிட ஆரம்பிச்சா நான் தம்பியை கூப்பிடவே ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நீங்க சிஸ்டர் தான் சொல்லுவோம். அது மாதிரி மென்மேலும் அவர் நல்ல நல்ல விஷயங்களை தான் கண்டுபிடிச்சி நமக்கு அவர் பகிரணும். அதனால நம்ம எல்லாருமே நல்லா அதனோட பயனை நம்ம அடையணும்னு இந்த தருணத்தை வேண்டிட்டேன். அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளும் கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசுக்கு நிச்சயமா கடவுள் நல்லதை செய்வார்.